இப்போ ராம் சார் படம் பார்த்து பாராட்டினார்னு சொன்னீங்க, கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள், அப்புறம் ஸ்டோன் பெஞ்ச்லேருந்து கார்த்திகேயன் அவர்கள் படம் பார்த்து பாராட்டினாங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த மாதிரி நிறைய டேரக்டர்ஸும் படம் பார்த்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். அவங்க நிறைய ட்வீட்டும் போட்டிருந்தாங்க. எந்த டேரக்டர்ஸ் படம் பார்த்தாங்க, என்னென்ன பாராட்டுகள் சொன்னாங்க, முக்கியமாக ராம் சார் என்னென்ன விஷயங்கள் சொன்னார், கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் என்னென்ன விஷயங்கள் சொன்னாங்க, வெற்றிமாறன் சாரும் படம் பார்த்துட்டாருன்னு கேள்விப்பட்டோம். ஆமாம், எல்லாருமே படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, படம் பார்த்துட்டாங்க. சசிசார் படம் பார்க்குறேன்னு இருக்காங்க. டே 1 அவங்க தான் வந்து சசிசாருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க தான் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. காலைல படம் ரிலீஸு, வாழ்த்துக்கள் தம்பி, நல்லா வரணும்டா அப்படின்னாங்க. ஸோ இந்த இடத்துல நான் சசிகுமார் சார் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் ஹைதராபாத்தில் ஷூட்டில் இருக்காங்க, சமுத்திரகனி அண்ணன். ஸோ நான் பார்த்துறேன்டா, என்னடா நான் பார்க்காம, ஏன்னா ஏற்கனவே ஜேர்னி சேரன் சாரோடைய ஜேர்னி வெப்சீரிஸ் நான் பண்ணியிருக்கும்போது, சோனி லெவலில் பண்ணியிருக்கும்போது அதில் ஒரு வேறு பரணி இருப்பார். ஸோ அது வந்து வெப்சீரிஸ்ன்றதுனால திரைக்கு பார்க்கல, எல்லாம் ஃபோனில் பார்த்துட்டு அண்ணன் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்துட்டா தம்பி, சூப்பராக இருந்துச்சுன்னு ஒரு 5 நிமிஷம் அண்ணன் சொன்னாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல ட்ராக்கு, இப்படியே பிடிச்சி ஓடு அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல படங்களை வந்து அப்படி ஒரு பாராட்டு வரும் பட்சத்தில் அந்த மாதிரி நம்ம தேடி தேடி எடுப்போம் அப்படின்றது வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான ஒரு மேட்ரு. ஓகே, எல்லா டைரக்டரும் சேரன் சார் வந்துட்டு, ஏய் இந்த நாதஸ்வரம் வாசி, என்னடா சிவாஜி கணேசன் மாதிரி வாசிச்சுட்ட அப்படின்னாரு. அப்பா நீங்கள் வேற. நான் எனக்கு தெரிஞ்சதை வாசித்தேன், அவ்வளோதானே தவிர. ஆனால் அது அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு.